ஷலோம் ஷலோம் ஷலோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். உலகமெங்கும் வாழும் அனைத்து தாயார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. அனைத்து ஆண்களும் நான் முதற்கொண்டு சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். உங்களுடைய தியாகத்திற்காக, அன்பிற்காக, அரவணைப்பிற்காக ஒரு பெரிய சல்யூட். 24/7 ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்து எல்லாத்தையும் செய்து எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தன்னுடைய தேவைகளை கடைசியாக வச்சு செயல்படுற ஒரு ஜீவன் இந்த உலகத்துலனா அது தாய் மட்டும்தாங்க. தாயார்களுக்கு பெரிய சல்யூட். எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும். தாயார் பற்றி ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் தாயார் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவசியம். கிறிஸ்தவர்கள் இருந்தால் எல்லாம் செய்ய மாட்டோம், இல்லை அவசியம் செய்யணும், அவசியம் செய்யணும். தாய் மாதிரி ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவர் படைத்ததிலே சிறப்பான படைப்பு தாய். அதனால் இன்னைக்கு போய் கனப்படுத்துங்க, அவங்கள மகிமைப்படுத்துங்க. என்னைக்குமே அவங்கள இழிவாக பேசாதீங்க. ஹலோ, இழிவாக பேசக்கூடாது, தவறாக பேசக்கூடாது. அவர்களுக்கான மதிப்பை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம யாருமே இன்னைக்கு கிடையாது. கடவுளின் ஒரு அவதாரமாக பிறந்த இயேசுநாதருக்கே தாயார் தேவைப்பட்டது. சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ ஒரு விருட்சத்தில் தோன்றி அப்படியே ஒரு குகைக்குள்ளே இருந்துலாம் வரலை. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து ஒரு தாயால் வளர்க்கப்பட்டு அவர் ஒரு மனுஷராக மாறப்பட்டார். அதனால் தாயார்களை மதிக்கணும். இன்றைக்கி அவர்களை போய் கனப்படுத்துங்க. எங்கே இருந்தாலும் அவங்கள ஆசீர்வதிங்க, நல்லா இருக்கட்டும். ஆமேன். ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி மதர்ஸ் டே. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு அருமையான சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறோம். ரொம்ப வருஷமாக ஒரு பின்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பின்பத்தை உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அதை கிறிஸ்தவத்தில் ரொம்ப பிரபலமாகவும் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு உடைச்செறிஞ்சு எது உண்மை, எது செஞ்சால் அற்புதம் நடக்கும் அப்படின்றத பேசினா நமக்கு நம்ம ரட்சிப்பு ஈஸியாக கிடைச்சிடும். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டுரும், அதுதான் முக்கியம். ஸோ ஐ வாண்ட் யூ டு ஸ்டிக் வித் மீ, லிசன் டு இட் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் அப்ளை இட் இன் யுவர் லைஃப். டோன்ட் எக்ஸ்பெக்ட் unnecessary magic, but be truthful and see the reality in God's word. God bless you. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33 முதல் 35. Matthew chapter 26 33 to 35. மத்தேயு 26 33 35 வாசிக்க கேட்போம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரலடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரலடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். 35 கொஞ்சம் திரும்ப வாசிங்க. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். Peter said to him, even if I have to die with you, I will not deny you. And so said all the disciples. இன்றைய செய்தியின் தலைப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கைகளை வைங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இந்த உண்மையான காரியத்தை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்த நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம். பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ஷலோம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மேஜிக்ன்ற வார்த்தை கேட்டிருக்கீங்களா? மாயாஜாலம் கேட்டிருக்கீங்களா? மாயாஜாலம்னானே டக்குன்னு ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும். என்னது? அதான் சபை அப்படி பேசணும். ஆப்ரா கடாபுரா, ஆப்ரா கடாபுரா. இப்போ பல வருஷமா மாயாஜாலம், மேஜிக் அப்படின்ற ஒரு பின்பத்துக்குள்ளேயே கிறிஸ்தவத்தை வழி நடத்திட்டு வந்துட்டாங்க. உண்மையான
ஒரு ஆசீர்வாதத்தை எவ்வாறு இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு தெரியாம போயிருச்சு. நான் சொல்ல வர புரியுதாங்க? உண்மையான ஆசீர்வாதம்னா எப்படி இருக்கும்னு மக்கள் கண்ணை மூடி ஒரு பின்பத்தை உருவாக்கிட்டாங்க. அதாவது உண்மையை மறைச்சி இதுதாங்க உண்மைன்னு ஒரு ரிஃப்ளெக்ஷனை உருவாக்கி அதை நம்ப வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதை எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிருவோம். அல்லேலூயா, ஆமென். இப்போ நேர சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோங்க. பேதுரு இருக்கார். பேதுரு எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் ஆர்வக்கோளார். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்? சும்மா ஓட்டுறதுக்காகவோ அவரை குற்றப்படுத்துறதுக்காகவோ கிடையாது. வேதத்துல பார்த்துருக்கோம், எது ஒண்ணுனாலும் தான் அதுல முதல்ல செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு? பேதுரு. காலை கழுவுனா என்ன சொன்னாரு? காலை மட்டும் கழுவாதீங்க, முழுசா குளிப்பாட்டிருங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரி 2-3 இடத்துல பேதுரு வேலை பார்த்ததுனால அவர் கொஞ்சம் ஆர்வ கோளாறுன்னு நமக்கு தெரியுது அவர் கேரக்டர்ல. இப்போ கடைசி அந்த லாஸ்ட் சப்பர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ சொல்றாரு, என்ன ஆண்டவர் சொல்றாருங்க, அதாவது முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்சு சொல்றார், நான் மனுஷன் கையில் ஒப்படைக்கப்படுவேன், அடிக்கப்படுவேன், துன்புறுத்தப்படுவேன், மறிக்கவும் செய்வேன், ஆனா 3ஆம் நாள் உயிர் தள்ளுவேன் அப்படின்றார். உடனே என்ன சொல்லியிருக்கணும்? இதன் நோக்கம் என்ன, இதுக்கு ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணும். இது எதுவுமே கேட்காம பேதுரு முதல்ல சொன்ன காரியம் என்ன? யார் வேணாலும் கீழே உழுவிட்டோம் ஆண்டவரே, நான் அசோகன் விழுந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னா. ஆமாவா இல்லையா? என்னங்க இப்பதானே வாசிங்க நினைச்சியக்கா, டக்குன்னு மறந்துடுறாங்க பாருங்க. 33வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். நான் இடரல் அடையேன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட்டே பாத்தீங்களா? யார் வேணாலும் இடரல் அடையட்டும் ஆண்டவரே, எல்லாரும் இடரல் அடையட்டும், நான் மட்டும் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இப்போ சொன்ன உடனே என்ன கொடுப்பாங்க? உடனே என்ன பாரத் ரத்னா, பரம்வீர் சக்கராலாம் கொடுப்பாங்களா? இப்படி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டா இன்னைக்கு உலகத்தில் அப்படி ஒரு இது இருக்கு. இப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அவங்க நல்லவங்களாயிருவாங்க. அதாவது பொய் வாக்குறுதி பல வருஷமா பார்த்துட்டு வரோம் இல்லையா? பொய் வாக்குறுதிகள், குடும்பத்தாரா இருக்கட்டும் சரி, அரசியல்வாதிகளா இருக்கட்டும் சரி, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? பொய் வாக்குறுதி, டக்குன்னு வாய விட்டுருவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அது மாதிரி இவர் இப்படி சொன்னோடனே பெரிய ஒரு கிரீடம் சூட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறார். அப்படி சொல்லிட்டார், யார் வேணாலும் இடரல் அடையட்டும், நான் ஒரு காலமும் அப்படி ஆக மாட்டேன் அப்படின்னு பெரிய ஒரு கிரீடம் சூட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறார். சொன்ன உடனே தேவன் என்னங்க செய்யறாரு சொல்லுங்க, வாசிங்க பாப்போம். இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே, அதை கவனிச்சிங்களா? இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஆண்டவர் சொல்லல, சொன்ன அந்த நிமிஷத்திலே சொல்றாரு, இந்த ராத்திரியிலே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று. சேவல் கூவுறதுக்கு முன்னாடி ஒரு 3 தரம் நீ என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு டவுட்ல சொல்றேன்னு ஆண்டவர் சொல்ற, மெய்யாகவே நான் சொல்றேன் அப்படின்றார். சரி, அப்படி சொன்னாரு. உடனே என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே நான் ஒரு பெருமையா பேசிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். மேற்கொண்டு பேதுரு என்ன சொல்றாரு, வாசிங்க. அதற்கு பேதுரு நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். அப்படி சொன்னான். அப்படியே நான் மறிக்கிறதா இருந்தாலும் மறுதலிக்க மாட்டோம், செய்யவே மாட்டேன் அப்படின்றார். இப்போ இங்க என்ன கவனிக்கணும்? இப்போ இங்க என்ன நடந்ததுங்க? இப்போ ஆண்டவர் சாவ போடுறேன்னு சொல்றாருங்க, என்னைய கொல்ல போறானுங்கன்றார். பேதுரு உடனே என்ன சொல்றாரு? யார் வேணாலும் கீழே உழுவட்டும், நான் விழமாட்டேன்னு சொல்றாரு. உடனே இயேசுநாதர் என்ன சொல்றாரு? இல்ல, நீ 3 தடவை மறுதலிச்சிருவன்றார். திரும்ப பேதுரு என்ன சொல்றாரு? செத்தாலும் சாவேன்னு தவிர மறுதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த சீனை கொஞ்சம் பாருங்களேன். இப்போ அமைதியா பேதுரு, ஆண்டவர் நான் மறிக்க போறேன்னு சொன்னேன், ஆண்டவரே அதெல்லாம் கஷ்டம், நீங்க இல்லாம நான் வாழ முடியாதுன்னா அது சீனே வேற. இங்க இவர் வார்த்தையை விடுறாருங்க. முதல்ல நான் என்ன, யார் இடரல் அடைஞ்சாலும் நான் தைரியமா அப்படி நிற்பேன் அப்படின்றார். சொன்ன உடனே என்ன இங்க ஏற்படுது? அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறார். ஆமாவா இல்லையா? சீனை நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப இவன் என்ன சொன்னா? நான் விசுவாசமா நிப்பேன், எவன் என்ன வேணாலும் ஆகட்டுமாப்பா, நான் நிப்பேன்னு ஆண்டவர் என்ன செய்யறார்? அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தான் முன்னாடி வைக்கிறார். அப்படியா? உன் விசுவாசத்தை நிரூபிச்சு
காமி. ஒரு வாய்ப்பை உண்டாக்குறார். என்ன சொல்றார்? இல்லை நான் உன்னை நம்பலை, நான் உன்னை நீ ஒரு 3 தடவை மறுதளிச்சிருவ அப்படின்னு. திரும்பவும் என்ன சொல்றாப்புல பேதுரு? செத்தாலும் சாவேன், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றார். அப்படியா? அவ்வளோ உண்மையா நீ இருப்பியா? சரி, நீ சொன்னதை செய்தியான்னு பார்ப்போம்னு ஆண்டவர் என்ன பண்றார்? வாய்ப்பா அளிக்கிறார். ஆமாவா இல்லையா? உடனே அந்த இடத்துல ஆஹா, இவ்வாறு ஒரு மாபெரும் வார்த்தையை சொன்னியே, மகத்துவமான வார்த்தையை சொன்னியேன்னு சொல்லி பரலோகத்தின் திறவுகளை தூக்கி கொடுக்கல. இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு அதுதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் சொன்ன உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி நம்மள்ட்ட கொடுத்துருன்றது நம்ம ஆசை. இன்னைக்கு பணமா இருக்கட்டும் சரி, கல்யாண விஷயமா இருக்கட்டும் சரி, நம்மளுடைய உடல் சுகமா இருக்கட்டும் சரி, சமாதானமா இருக்கட்டும் சரி, எல்லாமே இன்னைக்கு ஒரு பின்பம் என்னன்னா, நம்ம கேட்ட உடனே வானத்தை திறந்து ஆண்டவர் போட்டுருவார். ஹலோ, வானத்தை திறந்து ஆண்டவர் நமக்கு போட்டுருவார். அதனால நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு பின்பத்தில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படிங்க அது வேலை செய்யும்? ஆண்டவர் வாய்ப்பை உண்டாக்குவாரா இல்ல வானத்தை திறந்து எல்லாத்தையும் தருவாரா? ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். இன்னைக்கு நம்ம தோத்து போறதே அதனாலதான். இன்னைக்கு ஆண்டவர் நீங்க கேட்டதை வானத்தை திறந்து போடாம வாய்ப்பை தரதுனால நம்ம இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம என்ன பண்ணிடுறோம்? வாய்ப்பை தந்தோன்னு ஆண்டவர் ஒரு கடினத்தை தராரு. அப்போ நமக்கு ஆண்டவரை பிடிக்கல போல, நம்ம ஜோமன்னெல்லாம் வேலைக்கு ஆகல போல ஆண்டவர் விட்டு விலைக்கு போயிடுறீங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு நன்மையை தாங்க செஞ்சிருக்காரு. செஞ்சிருக்காரா இல்லையா? ஆமேன். இப்படி வச்சுக்கலாம். நீங்க இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு உடல் சுகத்தை தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்தை திறந்து உடனே ஒரு பெரிய ஒரு வல்லமை இப்படி உருண்டே ஒரு நம்ம கிறிஸ்தவத்துல தான் ஒரு கதையா விடுவாங்களே, அப்படியே வானத்திலிருந்து ஒரு உருண்டை இறங்கி வந்தது, அப்படியே சுத்தி ப்ளூ கலர் லைட் எரிஞ்சது, அதுக்குள்ள குட்டியா ஒரு உருவம் உட்கார்ந்து இருந்தது. இதெல்லாம் கேட்டதே கிடையாதா? நடிக்காதீங்க. ஒரு 4 வருஷம் முன்னாடி இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. ஒத்துக்கோங்க. அப்படியே இறங்கி வந்து நம்ம உடம்புல இறங்கினே டப்புன்னு பைசப்ஸ் எல்லாம் இப்படி பெருசாயிரும் நமக்கு ஒரு எண்ணம். ஆண்டவர் அப்படியாங்க நம்மளை பலப்படுத்துவாரு. என்ன பண்ணுவார்? பிரச்சனையை கொடுப்பார். ஏன்? அந்த பிரச்சனையின் மூலமா அந்த பிரச்சனையை நீங்க தாண்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்களா இல்லையா? நீங்க கேட்டது நடந்துருச்சா இல்லையா? நீங்க ஜெபம் பண்ணது எதுக்கு? ஆண்டவரே நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் தாங்கன்னு. ஆண்டவர் அப்போ கடினமான வேலையை தருவார். அதை செய்யற மூலியமா என்ன ஆகுது? உங்களுக்கு பலம் கூடுது. உங்க ஜெபம் நிறைவேறுச்சா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? நீங்க பொறுமைக்காக ஜெபம் பண்றீங்க. பொறுமைனா என்னன்னு தெரியுமா? பொறுமை, பேஷன்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேஷன்ஸ்னா என்னன்னு தெரியுமா சிஸ்டர்னு கேளுங்க. பொறுமைங்க. பொறுமைனா தெரியும்ல. பொறுமைக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்க, எல்லா நேரத்திலும் நான் பொறுமையா இருக்கணும்னு. ஆண்டவர் உடனே வானத்தை திறந்து பொறுமைன்ற ஒரு லிக்விடை எடுத்து அப்படியே மிக்சியில் அரைச்சி உங்க தலையில ஊத்துவாரா, இல்ல பொறுமையா இருக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி தருவாரா? இது எப்படி நடக்கும்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்க நீங்க ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் என்ன செய்வார்? நல்லா இருந்த உங்க பையன் உங்களை தொணன்னு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி மாத்துவாரா இல்லையா? ஆமென். வேதனை வெளியில வருது, ஆரம்பிச்சு MEN ஸ்ட்ராங்கா வருது. ஆமென். ஆமாவா இல்லையா? அவன் அப்போதான் 1008 கேள்வி கேட்பான். இது ஏன் ப்ளூவா இருக்கு, இது ஏன் சிவப்பா இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் அப்படி இருக்கு, அதை ஏன் இப்படி பண்ணீங்க, உங்க பேர் ஏன் இப்படி வந்தது, உங்க பேர்ல ஏன் இது இருக்கு? நீங்க பொறுமையை கேட்டீங்கல்ல, ஆண்டவர் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் பொறுமையா இருக்கிறதுக்கு. இப்போ இதை நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்? பொறுமை வந்துடும். உங்க ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? ஆனா இதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். நமக்கு என்ன, வானத்தை திறந்து மண்டையில ஊத்திடணும் பொறுமை. எப்படி? ஏன்னா நம்மெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்க? அப்படியே தைலத்தை தலையில ஊத்தி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி மொழிவிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையெல்லாம் கழுவி வச்சிருக்காங்க. நம்ம உடனே அதுதான் உண்மைன்னு நினைச்சு வானம் எப்போ திறக்கும்,
எப்போ அப்படியே தலையில ஊத்துவாரு, எப்போ இந்த தரிசனம் கிடைக்கும் அப்படின்னே உட்கார்ந்துருப்பீங்க நீங்க. இப்போ இன்னைக்கு அதுதான் பிரச்சனைங்க. ஆண்டவர் அன்றாட வாழ்வில் நீங்க கேட்கிற எல்லா காரியத்துக்கும் பதில் தந்துக்கிட்டே இருக்கார். நம்ம ஆனா இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறோம்? மேஜிக், மாயாஜாலம். ஆண்டவர் அப்படியே திடீர்னு தோன்றி திடீர்னு சொல்லி திடீர்னு எல்லாம் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஹலோ, பொறுமைக்காக ஜெபம் பண்ணா பொறுமையா இருக்கக்கூடிய வாய்ப்புகளா ஆண்டவர் தருவார் உங்களுக்கு. அல்லேலூயா. தைரியத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னு வைங்க, கரேஜ், தைரியத்துக்காக. அப்ப என்ன நடக்கும்? இப்போ உங்களுக்கு செய்தி புரிஞ்சிருச்சு. இப்போ இங்க என்ன பதில் வரும்? தைரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்ன தருவார்? தைரியமா இருக்க கூட சூழல்களை தருவார். சரியா நான் சொல்றது? தைரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே உங்களுக்குள்ள நான் தைரியமா இருக்கணும். ஆண்டவர் உடனே என்ன செய்வார்? ஒரு 2 கேஸை போடுவார் தூக்கி. அப்ப இந்த கேஸ் அவங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது தானா என்ன உருவாகுது உங்களுக்குள்ள? தைரியம் உருவாகுதா இல்லையாங்க? ரைட். குடும்பத்துல சமாதானத்துக்கு ஜெபம் பண்றீங்க. நம்ம சப்ஜெக்ட் கொஞ்சம் பேசுவோம். குடும்பத்துல சமாதானத்துக்கு ஜெபம் பண்றீங்க. எங்க குடும்பம் எப்போ சிரிச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றீங்க. நாங்க எல்லாரும் ஒருத்தர் அன்பு செலுத்தணும்னு ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் என்ன தருவார்? வானத்தை திறந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாடுவார் நினைச்சீங்களா? என்ன பண்ணுவார்? குடும்பத்துக்கென்றே ஒரு கோடாரியை அனுப்புவார். குடும்பத்திற்கே என்று ஒரு சகுனி வருவார். அவர் அனைத்தையும் குழப்புவார். நீங்கள் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும். அங்க நீங்க செலுத்தினீங்கன்னா அன்பு வெளிப்படுமா வெளிப்படாதா? நான் கேட்ட கேள்வியெல்லாம் புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, கேளுங்க. குடும்பத்துல அன்பு வேணும்னு ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் அப்போ திடீர்னு அப்படி எல்லாரும் மனசு இப்படி சொடக்கு போட்டு மாத்திடுவாரா? இல்ல அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குவாரா? வாய்ப்புகளை உண்டாக்குவார். பிள்ளை ஒரு தவறு செய்யும், தாயார் அதை சகிச்சு கொண்டு அதை மேலும் அதை தாண்டி அன்பு செலுத்துற ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தருவார். அந்த வாய்ப்பு மூலியமா பிள்ளைக்கு நம்ம தவறு செஞ்சும் தாய் நம்மளை மதிக்கிறாங்களே, அன்பு செலுத்துறாங்கன்னு பிள்ளை அன்பு செலுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார். இவ்வாறு வாய்ப்புகளை உருவாக்குவார். இதன் மூலியமா என்ன நடக்குது? நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் நிறைவேறப்பட்டுச்சா இல்லையா? பட்டுச்சா இல்லையாங்க? பட்டுச்சு. நீங்க தேவனுடைய ஞானத்திற்கு ஜெபம் பண்றீங்க. விஸ்டம்னு வாங்க இங்கிலீஷ்ல, தேவனுடைய ஞானத்திற்கு. அப்போ தேவன் என்ன தருவார்? அப்படியே தானியல், உபதயா, சாம்பேல் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சு உங்க தலையில இப்படி ஊத்திடுவாராங்க? இல்ல மேல இருந்து உட்காந்து உங்க மைண்டுக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள சக்க 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 அப்படின்னு அடிச்சு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாராங்க? என்ன செய்வார்? இவ்வார்த்தைகளை அறிய வேண்டும், இதன் அர்த்தங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும், இதில் உள்ள ஞானத்தை நான் பெற வேண்டும்னா எல்லா பிரச்சனையும் கொடுத்து அதில் இவ்வார்த்தை எவ்வாறு செயல்படுகிறது என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்து அவ்வாறு ஞானத்தை உங்களுக்கு தருவார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நம்ம அந்த கதையை தான் பார்க்குறோங்க. பேதுரு சொல்றார், எவன் வேணாலும் இடறி போகட்டுமப்பா, நான் ஒரு காலமே நீ எவனை அசைக்க முடியாது, நான் உங்க பின்னாடி. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பானா இயேசுநாதருக்கு ஒரு பேதுரு, நான் நிக்கிறேன், முடிஞ்சா தொடட்டும், என்னை தாண்டி வந்து பார்க்கட்டும் அப்படின்றார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? அவ்வாறு உன் விசுவாசத்தை நீ காட்ட வேண்டும் என்றால் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறார். நாளைக்கு விடிறதுக்குள்ள நீ 3 முறை என்ன மறுதளிச்சிருவேன். இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாங்க, ஏங்க ஆண்டவர் நிச்சயம் சொல்றார், அது நடந்தே தீரும், இதை எப்படிங்க மாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நடக்க போறதே சொல்றார். நினைச்சிருந்தா பேதுரு இதை மாத்தி போட்டிருக்கலாமா இல்லையா? மாத்தி போட்டிருக்கலாமா இல்லையாங்க? நிச்சயம் செஞ்சிருக்கலாம். வந்து எவனாவது ஒருத்தன், நீ இயேசுநாதரோட இருந்தவன, ஆமா நான் இருந்தவன், அவரை தான் நான் பின்பற்றி வரேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு பேதுருவோடைய புத்தகமே ஒரு 8-9 புத்தகம் இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்குமா இல்லையா? ஆனா பேதுரு என்ன செஞ்சார்? கொடுத்த வாய்ப்பை நழுவ விட்டார், தவற விட்டார். அவர் நினைச்சுக்கிட்டாரு அப்படி சொன்ன உடனே வாப்பா
என் மடியில் அமர்ந்துகொள், பரலோகத்தில் என் பக்கத்திலே நீ உட்காந்துக்கோ அப்படின்னு வாய்ப்பு ஆண்டவர் வந்து ஒரு பின்பத்தை உருவாக்கிடுவாருன்னு. அவ்வாறு தேவன் என்றும் செய்ய மாட்டார். நீ மக்களை எல்லாரும் ஏமாத்தி வச்சிருக்காங்க, நீங்க ஜோம் பண்ணுங்க, திடீர்னு வானத்தை திறந்து ஆண்டவர் போட்டுருவார். நோ 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 நோ, ஆண்டவர் வாய்ப்புகளை உருவாக்குவார். இன்னைக்கு நீங்க ஐஸ்வர்யாவான் ஆகணும்னு வச்சுக்கோங்க, நல்ல பணக்காரன் ஆகணும் ஆண்டவரே அப்படின்னா, அந்த பணத்தை சேகரிப்பதற்கான ஞானத்தை உங்களுக்கு தருவார், ஐடியாஸ் தருவார், வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அதற்கு தேவையான ஆட்களை சந்திக்க வைப்பார், அதற்கு தேவையான மக்களை தருவார், அதற்கு தேவையான வேலையாட்களை தருவார், அதற்கு தேவையான பணத்தை ஏற்ற வேலையில தருவார். இவ்வாறு தான் தேவன் செயல்படுவார். இதுவே அற்புதமாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை ஒன்றும் இல்லை, ஞானதாஸ் அங்கிள் எடுத்துக்கலாம். அங்கிள் நான் சொல்லலாமா? எஸ். அங்கிள் ஜாம் பண்றார், நன்றி செலுத்துறார். என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திச்சிங்க, நல்ல என் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு பணத்தை நீங்கள் சந்திச்சிங்க. ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினாரா இல்லையா? திரும்ப ஒரு வண்டி வாங்கி ஓட்டுறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பை ஏற்படுத்தினாரா இல்லையாங்க? இப்போ ஞானதாஸ் அங்கிள் இல்லை, ஆண்டவர் வானத்தை திறந்து போடட்டும், அதுதான் அற்புதம். இது அற்புதம் இல்லைன்னா இன்னைக்கு அவர் சிரிச்சுட்டு இங்கே சந்தோஷமாக உட்கார முடியுமா சொல்லுங்க? கொடுத்த வாய்ப்பின் மேலே விசுவாசமாக நடை போட்டார் என்று சந்தோஷமாக இருக்காரா இல்லையா? இதுவே பெரிய சாட்சியா இல்லையா? வாய்ப்பை தாங்க ஆண்டவர் உருவாக்குவார், வானத்தை திறந்து போட மாட்டார். இதுதான் அற்புதம். இன்னைக்கு நீங்க இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எத்தனை அற்புதம் இருக்குங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ வாய்ப்புகள், எவ்வளோ காரியங்கள் தேவன் வச்சுக்கிட்டு இருக்கார். மன்னிப்பு கொடுக்க வாய்ப்பு தரார், அரவணைக்க வாய்ப்பு தரார், அன்பு செலுத்த வாய்ப்பு தரார், நடைபோடுறதுக்கு வாய்ப்பு தரார், விசுவாசத்தை நிரூபிக்க வாய்ப்பு தரார். ஆண்டவர் தந்துட்டே இருக்காரா இல்லையாங்க? யோசேப்பிட்ட சொல்றாருங்க, ஐயா உன் தாய் தகப்பன் கூட பிறந்த தமையர்கள் அனைவரும் உன் காலில் விழுந்து பணிவாங்கன்னு சொல்றார். உடனே அவர் போய் சொல்றார், எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்னங்க நடக்குது? அதை அடைவதற்கான வாய்ப்பை தானே தேவன் உண்டாக்குனார். உடனே அவங்க அப்பாட்ட பேசி அவங்க அண்ணன்கள்ட்டெல்லாம் தனித்தனியாக அப்படி ஒரு தேவதூதன் தோன்றி, இன்னைக்கே நீ போய் உன் தம்பியை வணங்கணும் அப்படின்னு டக்குன்னு ஒன்றும் வணங்கலையே. அந்த இடத்தை அடைவதற்கான வாய்ப்பை தேவன் உண்டாக்குறார். ஆமாவா இல்லையாங்க? நீங்க ஆதியாகமத்தில் எடுத்து படிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தை யோசேப்பை சோதித்ததுன்னு இருக்கு. சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? தேவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் யோசேப்பை சோதித்ததுன்னு இருக்கு. அப்போ போத்திபார் அவங்க அண்ணன்க மனசை கெடுத்து அந்த வாய்ப்பை உருவாக்குனது ஆண்டவர் தான். போத்திபார் வீட்டில் தவறான பழி சுமத்தினது ஆண்டவர் தான். ஏற்ற வேளையில் அந்த நண்பர்கள் போய் சொல்ல வேண்டியதை மறக்கடிச்சது ஆண்டவர் தான். ஏற்ற சமயத்தில் அவனை ராஜாவை ஆக்குனது ஆண்டவர் தான். அல்லேலூயா. வாய்ப்புகள், டீட்டெயிலை கவனிங்க. எவ்வளோ அழகா வாய்ப்பை உண்டாக்குறார் பாருங்க. இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க. மோசையை போய் கேட்குறாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், அப்பா எங்க மக்கள் எல்லாம் விடுவீன்னு. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? மோசையை அனுப்புனது தேவன் தானே. அனுப்புனது தேவனா இல்லையா? அனுப்புனது தேவன். உடனே மோசை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? நைட்டோட நைட்டா பார்வோன் கண்ணு முன்னாடி தோண்டிருக்கலாம். மகனே பார்வோன், என்ன செய்கிறாய்? நாளை காலையில் எந்திரிச்ச உடனே மோசேனிய மகன் வருவான், நீ மக்கள் எல்லாரையும் விடுவிச்சிருன்னு செஞ்சிருக்கலாம். செஞ்சிருக்கலாமா இல்லையா? தேவனால இது முடியுமா முடியாதா? நிச்சயம் முடியும். ஆனா தேவன் என்ன செய்யறார்? மோசையை அனுப்பி ஒரு வாதை கிடையாது, எத்தனை வாதைங்க? எத்தனை? 10 வாதைகள். சரி, இதெல்லாம் மன்னிச்சு விட்டுறலாங்க. ரைட்டு, விடுதலை பெற்று வெளியில வந்துட்டாங்க. கேம்ப் போட்டு தங்கி இன்னைக்கு நைட்டு இங்கே தூங்கிட்டு நாளை காலையில் போவோன்னு இருக்கும் போது இவனை செங்கடலுக்கு கொண்டு வந்தது ஆண்டவர் தான். பார்வோன் தொட்டலில் கிள்ளி விட்டது யாரு? பிள்ளையை கிள்ளி விட்டு எழுப்பி விட்டது யாரு? நம்ப மாட்டீங்களா நீங்க? தெளிவா போட்டிருக்கு, பார்வோனின் மனதை கடினப்படுத்தினது தேவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவும் எதுக்கு செய்கிறார்? அங்க உள்ள மக்கள் அனைவருக்கும் தானே தேவன் என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்துறார். மக்கள் எல்லாரும் தேவன் பக்கம் விசுவாசமா திரும்பணுன்றதுக்கான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்துறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அதுதாங்க இன்னைக்கு ஆண்டவர் செய்கிறார். அதுவே அற்புதமாகும். வாய்ப்புகள் அற்புதமாகும். வானத்தை திறந்து இப்படி மண்ணாவை போடுறது அற்புதம் கிடையாது. ஆண்டவர் நினைச்சாத இப்படின்னு பண்ணிட்டு போயிடலாம். ஆனா வாய்ப்புகளை ஏற்படுத்துறாரு பாருங்க, அதுதாங்க மாபெரும் காரியம், மாபெரும் சிறந்த காரியம்.
நீங்கள் இன்னைக்கு உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தத்தின்படி நான் வாழணும், எனக்கு பரிசுத்தத்தை தாங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாருங்க? அப்படியே தோன்றி வெண்ணங்கி தரித்து தலையில் ஒரு சிலுவையை போட்டு அப்படியே உங்களை முனிவராக மாற்றிடுவாரா? பரிசுத்தத்தை அடைவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் தேவன் உருவாக்குவார். நிறைய இச்சைகள் வரும், நிறைய தொல்லைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக தாண்டும் போதே உங்களுக்குள்ள பரிசுத்தம் தானாக வந்துருமா இல்லையா? நீங்கள் பரிசுத்தமாக மாறிடுவீங்களா இல்லையாங்க? ஏன் இப்போ ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இவ்வாறு தேவன் செய்கிறார்? நேரடியாக அற்புதத்தை கையில் கொடுத்துட்டா யாருக்கு என்ன பிரச்சனை? ஏன் வாய்ப்புகளை உருவாக்கி அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனைகளெல்லாம் கடந்து வரும் பொழுது நீங்கள் தேவனை வெளியில் தேட மாட்டீங்க. தேவன் எனக்குள்ளே இருந்து செயல்படுறான்ற உண்மை உங்களுக்கு புரியுமா புரியாதாங்க? புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, தேவன் இங்கே இருக்காருன்னா வெளியில் உள்ள எந்த காரியமும் உங்களை சந்தோஷப்படுத்தாது. வெளியில் எவ்வளோ பெரிய படை 16,000 பேர் நின்றாலும் அது உங்களை தொட முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், என் தேவன் எனக்குள்ள இருந்து என் மூலியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்னு இந்த வாய்ப்புகள் மூலியமாக உங்களுக்கு தெரிய வருங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் வாய்ப்புகளை தான் உருவாக்குவார். அதையும் மீறி பாஸ்டர், அதையும் மீறி அற்புதம் செஞ்சார் அப்படின்னா அது தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதையே நம்பி வானத்தை திறந்துட்டோம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கிறது வேலைக்கு ஆகாதுங்க. வேலைக்கு ஆண்டவரே என்னை நல்ல ஐஸ்வர்யானா மாத்துங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் அதே சோஃபாவில் உட்காந்துருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ஐஸ்வர்யானா ஆகிறதுக்கான வாய்ப்பை தேவன் உண்டாக்குவார். அந்த வாய்ப்பில் என்ன செய்யணும்? வாய்ப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதா? அப்படியா இந்த வாய்ப்பு யோசிக்கணுமா? விசுவாசமாக அது மேலே நடைபெற ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக்கி காண்பார். நீங்கள் நம்ம செய்கிற தப்பு இந்த மாயாஜாலம் மேஜிக் மேலே நம்பிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. நம்ம சப்ஜெக்டின் படி வருவோமே. இன்னைக்கு உடல் சுகம், உடலில் ஒரு சுகம் வேணும்னு வைங்களேன். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பைபிளில் நடந்தபடி அவர்கிட்ட ஜோம் பண்ணீங்கன்னா அப்படியே சுகமாயிருவீங்க, வேற எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்றாங்க. அந்த சுகத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா. அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருந்தாங்க இல்லையாங்க? இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. இவர் ஒரு ஊருக்கு வரும்போது தான் அவங்க போனாங்க அவரை பார்க்க. இவங்க அவங்கள தேடி போகல, அவர் தான் இவங்களை நோக்கி வந்திருக்கார். கரெக்டாக நான் சொல்றது? அப்போ அந்த கூட்டத்தையும் தாண்டி விசுவாசமா போய் தொடுறதுக்கான வாய்ப்பை தானே தேவன் உண்டாக்குனார். உட்காந்த இடத்துல ஆஃபீஸ் ரூம்ல போய் பார்த்து தேவன்கிட்ட ஜெபம் பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கலையே. இன்னைக்கு உங்களுக்கு உடல் சுகம் வேணும்னா நீங்க விசுவாசமா அந்த உடல் சுகத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தேவன் தருவார். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? ரைட், உங்களுக்கு கால் வலி இருக்குங்க, நீங்க இன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே நாளைக்கு காலையில மான் கால்கள் ஆகணும்னு. அடுத்த 3 நாளைக்கு இன்னும் பயங்கரமா குடைச்சலா இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டதை போல நீங்க நன்றி சொல்லி நடக்க ஆரம்பிக்கணும். அதுதான் வாய்ப்பு, தேவன் தருகின்ற வாய்ப்பு. நீ உண்மைக்கும் நம்புறியான்னு பார்ப்பார். நீங்க கேட்டது உண்மைக்குமே கேட்குறீங்களா இல்லை சும்மா கேட்குறீங்களான்னு பார்ப்பார். வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். அந்த 3 நாளும் நீங்க நன்றி செலுத்தி சூப்பர் ஆயிடுச்சு ஆண்டவரே, நல்லா ஆயிடுச்சுன்னு நீங்க எப்படியா தாண்டிட்டீங்கன்னு வைங்க, 4வது நாள் அந்த வழி பஷ்பமா போயிடும். அதுக்கப்புறம் யாரும் உங்களை எதுவும் பண்ணவே முடியாது. நான் சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க இவ்வாறு தான் தேவன் அற்புதம் செய்வாரே தவிர பைபிளை எடுத்து நீங்க பாருங்க, யாருக்கும் வானத்தை திறந்து அப்படியே அப்படி போடலைங்க. ஆண்டவர் பாஸ்கெட் பால் பிளேயர் கிடையாது, மைக்கேல் ஜார்டன் கிடையாது அப்படி தூக்கி இப்படி போடுறதுக்கு. ஆண்டவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். பைபிளை எடுங்க, முதல்ல இருந்து எடுங்க. ஆபிரகாமுக்கு பேர் என்னங்க? இன்னொரு பேர் என்னங்க? விசுவாசத்தின், அப்படி கேட்டேன் நான், விசுவாசத்தின் தந்தை. அந்த டைட்டிலை பெறுறதுக்கான வாய்ப்பு தேவன் தந்தாரா இல்லையா? இன்னைக்கு ஏன் நீங்க எல்லாம் விசுவாசத்தின் தந்தைன்னு கூப்பிடுறீங்க? 99 வயசுல 100 வயசு கிட்டத்தட்ட அந்த இடத்துல தனக்கென்று பிறக்கின்ற ஒரே மகனை பலிகுடன் தேவன் சொல்றார். அந்த இடத்துலயும் விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்காக கத்தியை ஓங்கிட்டாருங்க அந்த ஆளு. யோசிக்கல, ஆண்டவர் இன்னும் ஒரு 2 செகண்ட் லேட் ஆகி இருந்தா இறக்கிருப்பாரு. ஆமாவா இல்லையா? அவ்வாறு செய்ததினால் அவரை நம்ம இன்னைக்கு விசுவாசத்தின் தந்தைன்னு கூப்பிடுறோமா இல்லையா? செய்யறோமா இல்லையாங்க?
தேவன் அதற்கான வாய்ப்பை உண்டாக்குனாரா இல்லையா? அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினாரா இல்லையா? மாபெரும் அற்புதம் நடந்து இன்னும் ஆபிரகாமை பத்தி பேசுறோமா இல்லையா? தேவன் வாய்ப்புகளை உருவாக்குவார். ஆமென். கோலியாத்தை அடிச்சதுக்கு அப்புறம் தாவீது ராஜாவானாரா இல்ல அதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கோலியாத்தை அடிச்சாரா இல்ல அடிச்சதுக்கு அப்புறம் அபிஷேகம் பண்ணாங்களா? ஓ இவன் தகுதியான ஆள்னு. அடிக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணியாச்சு, ராஜான்னு அபிஷேகம் பண்ணியாச்சு. ராஜாக்கு ஆவறதுக்கான தகுதியை தேவன் வாய்ப்பா உண்டாக்கி தந்தாரா இல்லையாங்க? தான் முன்னாடி மாபெரும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துறார், அவ்வாய்ப்பை பயன்படுத்துகிறான், வெற்றி பெறுகிறான், ராஜா என்று அழைக்கப்படுகிறான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி 1000க்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க நடக்கணுங்க, அவ்வளவுதான் விஷயம். நம்ம இன்னைக்கு என்ன படிக்கிறோம்? நாங்கள் தரிசித்து நடவாமல். இன்னைக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குங்க, எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு, நம்ம அதை பார்க்க மாட்டோம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸையும் அதான் பிரச்சனை. நான் இன்னைக்கு படிச்சுட்டேன், இன்னைக்கு நான் டிகிரி வாங்கிட்டேன், இந்த வேலை மட்டும்தான் வரணும் அப்படின்ற பிரச்சனை இருக்கு. வாய்ப்பை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா எவ்வளவோ வாய்ப்பு இருக்குங்க. ஆமாவா இல்லையா? ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வேலை கிடைச்சவனுக்கு ஒரு வேலை, வேலை இல்லாதவனுக்கு 1000 வேலைங்க. நேற்று ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். ஒரு 5 நண்பர்கள் டிகிரி வாங்கிட்டு வேலை இல்லாதனால என்ன செஞ்சுருக்காங்க, 1.5 லட்சம் ரூபா போட்டு இந்த சட்டை பிரிண்ட் பண்ணுற, இந்த சட்டை வாங்கி டிசைன் பிரிண்ட் பண்ணுற மிஷினை வாங்கிட்டாங்கங்க. ஒரே வருஷத்தில் அந்த கம்பெனி இன்னைக்கு 4000 கோடிக்கு உயர்ந்திருக்கு. 4000 கோடிக்கு உயர்ந்திருக்கு. அவ்வளோ டர்ன் ஓவர் எடுக்கிறாங்க. வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தருவார். எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க, நம்மளுடைய கடமை. நீங்க அங்க வந்து வாய்ப்பை வச்ச உடனே இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதெல்லாம் நம்ம தரிசித்து நடவக்கூடாது. உலகத்தின்படி பார்த்தீங்கன்னா தேவன் தர வாய்ப்பு எல்லாமே வினோதமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், அடைய முடியாத மாதிரி இருக்கும். ஆனா நடை போட்டீங்கன்னு வைங்க, தேவன் உங்களை பெரிய ஆளா மாத்திடுவார். ஆமென். சவுல் ஆகிய பவுலுங்க, எல்லாரையும் வெட்டி தவுத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாரையும் அடிச்சு நவுத்துறாரு. அதுவும் யாரு? முக்கியமான கிறிஸ்தவர்களை மட்டும். அந்த காலத்திலே இவர் யாரு? எப்படி மண்டையில புகுத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த காலத்திலே கிறிஸ்தவர்களை மட்டும் தான் கொள்ளுவார். அவர் ஸ்டைலே கிறிஸ்தவர்களை கொள்றதுதான். சரி, ஞானஸ்தானம் எடுத்தார். எடுத்த பிறகு என்ன சொன்னார்? உம்முடைய வார்த்தையை நான் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். உடனே ஆண்டவர் தங்கத்தட்டை வச்சு மாலையெல்லாம் சூட்டி அவர் என்ன போப்பாண்டவர் ஆக்கிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணார்? பாம்பு கடி கொடுத்தார், கல்லாடு அடிச்சார், மக்களால் உரிக்கப்பட்டார், ட்ரெஸ் எல்லாத்தையும் உரிச்சு நிர்வாணமாக்கப்பட்டார், நடு ரோட்டில் அடிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் விசுவாசத்தை நிரூபிச்சனால இன்னைக்கு அத்தனை அத்தியாயம் எழுதியிருக்காரா இல்லையா? தேவனை பற்றி அவரை மாதிரி இன்னைக்கு எவருமே எழுதலைங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுநாதர் பேசினது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அதில் உள்ள காரியங்கள் பலவற்றை நமக்கு புரியவில்லை. அதை அனைத்தையும் திரும்ப அனுபவித்து அதனுடைய சீக்கிரட்டை எழுதினது பவுல் தாங்க. அதற்கான வாய்ப்பை தேவன் தருவார். பயன்படுத்தலைன்னா சால்வை வேற மருத்துவர் மேலே போட்டு போயிட்டே இருப்பார். ஆண்டவர் தட்டுவார், துறக்கலைன்னா என்ன நடக்கும்? கடந்து அடுத்த கதவுக்கு போயிடுவார். வாய்ப்பை தருவார், பயன்படுத்த வேண்டியது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பு தாங்க அற்புதமேன்னு சொல்லுங்க. வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மிராக்கிள், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மிராக்கிள். வாய்ப்புகளே அற்புதமாகும். அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு வீட்டுக்கு போய் கவனிங்க. நீங்க மன்னிக்கிறதுக்கும் தேவனோட அன்பை செலுத்துறதுக்கும் இன்னைக்கு நீ ஜோமனி ஒரு தடவையா ஜோமனி இருப்பீங்களா இல்லையா? ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஜோமனி இருக்கீங்களா இல்லையா? ஜோமனி இருக்கீங்களா இல்லையா? அப்படி ஜோம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? உடனே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜை ரெடி பண்ணி அங்கே நிற்க வச்சு ஆண்டவர் பேச மாட்டார். குடும்பத்தில் 4 சண்டை போட்டு உங்களை மோசமானவங்களா ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணுவார். அப்பயும் நீங்கள் அன்பு செலுத்துனீங்கன்னு வைங்க, ஆண்டவருடைய அன்பு தானாக வெளியில் வந்துடும். அவ்வாறே தேவன் வேலை செய்வார். அதனால் இன்னைக்கு போய் வீட்டில் உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க. இன்னைக்கு எவ்வாறு தேவன் வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கார்,
எதை எதை மிஸ் பண்ணோம், இனி மிஸ் பண்ணக்கூடாது, இதை எப்படி அணுகணும் அப்படின்னு நீங்கள் வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு பின் பாயிண்டாக சொல்லி கொடுத்துருவார். அல்லேலூயா. இனி மாயாஜாலங்களை நம்ப கூடாது. ஆமேன். மாயாஜாலங்களை நம்பவே கூடாது. கடைசியாக ஒரு வசனம் வாசிடுங்க. பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. வாய்ப்புகள் கிடைச்ச பிறகு என்ன பாஸ்டர் பண்ணணும்? பிலிப்பியர் 6:7 எல்லாவற்றிலும் கவலைப்படாமல் சோத்திரத்தோடு தேவன்ற ஏற்று கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை செஞ்சீங்கன்னா அவருடைய சமாதானம் உங்க எல்லாரையும் நிரப்புங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு வேலை. அப்போ இன்னைக்கு இதை நம்ம பின்பற்றணும்னா உலகத்துல என்ன ஆயிரும்? நம்ம மாயாஜாலத்தையும் நம்ப வேண்டாம், நம்ம கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும், தேவனுடைய விசுவாசமும் வெளிப்படும், நம்ம வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. இதை மட்டும்தான் நீங்க செய்யணும், வேற எதையும் நீங்க செய்ய வேண்டாம். அதனால தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க. வாய்ப்புகளை தருவார், நன்றி சொல்லுங்க. வாய்ப்புகள் மேல விசுவாசமா நடைபோடுங்க. அவ்வாறு நடைபோடும் போது எதையும் குறித்து கவலைப்படாம தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஏற்ற வேளையில உங்க தலையை உயர்த்துவார் தேவன். ஆமேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாய்ப்புகளே அற்புதமாகும். வாய்ப்புகளே அற்புதமாகும். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றேன். இனி நீ தருகின்ற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. God bless you. God bless you. Shalom. Shalom. Opportunity is miracle. God bless you. God.